அப்பா நீ 3 மேஜிக் பண்ண 3 மேஜிக் சொல்லி தந்தாரு. அப்பா ஃபர்ஸ்ட் மேஜிக் ஏதோ செய்யாதத செய்யறேன்னா ஏன்ட்ட ஒரு இரும்பு ஃப்ரேம் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கா? ஸ்கொயர் ஷேப்ல இரும்பு இருக்கு. இந்த ஸ்கொயர் ஷேப்பை எடுத்து சின்ன ஒரு ஷேக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரவுண்ட் ஷேப்ல மாறிடும். திரும்ப எடுத்து சின்ன ஒரு ஷேக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸ்கொயர் ஷேப்ல மாறிடும். எப்படிப்பா ஸ்கொயர் ரவுண்டா மாறுச்சு? இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரேம். இது ரெண்டு சைடும் இப்படி பெண்ட் பண்ணோம்னா ரவுண்ட் ஷேப்ல மாறிடும். ஆப்போசிட் சைடுல பெண்ட் பண்ணோம்னா ஸ்கொயர் டைப்ல மாறிடும். செகண்ட் மேஜிக் ஏதோ பெரிய சைஸ்ல கார்டு வச்சு பண்றேன்னா ஏன்ட்ட ஒரு பெரிய குயின் கார்டு இருக்கா? கார்டு என்னப்பா இவ்ளோ பெருசா இருக்கு? இந்த குயின் கார்டை நான் 4ஆ மடக்கிறேன். இதோட கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரை நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஸோ ஒரிஜினலாக கட் பண்ணிட்டு இதை கசக்கி தூக்கி போட்டு ஸோ இதை திரும்பவும் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சென்டரில் கட் ஆகாமல் ஒரிஜினலாக அந்த குயின் எப்படி இருந்ததோ அதே மாதிரி. எப்படிப்பா கால்ல இருக்க சென்டர் ஓட்டை காணோம்? இந்த கார்டோட பேக் சைடில் ஃபேக்காக ஒரு பாக்கெட் இருக்கும். நம்ம மடக்கிறப்ப அந்த ஃபேக்கான பாக்கெட்டை கிழிச்சோன்னா ஒரிஜினல் கார்டு வந்து கிழியாது. தேர்ட் மேஜிக் ஏன்ட்ட ஒரு கலர்ஃபுல்லான கர்ச்சீஃப் இருக்கா? கையில கலர்ஃபுல்லா கர்ச்சீஃப் இருக்கு. இந்த கர்ச்சீஃபை வந்து நான் டேபிளில் வச்சிடறேன். இது மேலே வந்து 2 சாக் பீஸ் வந்து வச்சிடறேன். இப்போது இந்த கர்ச்சீஃபை பிடிச்சி இப்படி உதறினேன் அப்படின்னா அந்த சாக் பீஸ் வந்து காணாமல் போயிடும். கர்ச்சீஃப்லையும் இல்லை, டேபிள்லையும் இல்லை. இந்த மேஜிக் கண்டிப்பா நீ சொல்லி தரணும். சொல்லித்தாப்பா. இதில் ரெட்டை கர்ச்சீஃப் இருக்கும், சென்டரில் ஹோல் இருக்கும். சென்டரில் சாக் பீஸ் வச்சு தூக்குறப்ப சாக் பீஸ் கர்ச்சீஃப்குள்ளே போயிடும்.